வணக்கம். ஜவாத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தித்து ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்தார். இருந்தாலும் அந்த பிரச்சனை இன்னும் முடியவில்லை என்பதாகத்தான் இன்னைக்கு ஒரு புதிதான ஒரு தகவல். 1.5 மணி நேரம் சந்தித்து பேசினாங்க. அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் எடப்பாடி எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும். அவர் வந்து இங்கே ஓப்பனாகவே வந்தவுடனே சொல்லிட்டார், யாரை சேர்த்துக்கணும் இல்லையோ ஓபிஎஸ் கட்டாயமாக சேர்த்த மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் மீண்டும் சில தகவல்கள், ஒரு டிடிவியே ஏற்றுக்க முடியாது, சசிகலாவையும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வேண்டும்னா நம்ம பாஜக கூட்டணி வச்சுக்கலாம், அது மட்டும் தான் ஒத்துக்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு புதிதான ஒரு தகவல். சரி, இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் பாஜக வெற்றி பெற முடியாத டிடிவி அதாவது சசிகலா குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தொண்டர்கள், மற்ற சோர்ஸ் அங்கே குரூப் இருக்கு, எல்லாம் சேர்ந்து மொத்தமாக உட்கார்ந்தாதான் கட்டாயமாக அந்த நேரத்தில் பாஜக கூட்டணி டெக்னிக்காக பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பண்ணி காய் நவுத்துறாங்கன்னா கரெக்டாக ஏதோ முன்ன பின்னா முதலிடத்துக்கு வர முடியாது, அதில் மாற்று கருத்தும் இல்லை. 2ஆம் இடத்துக்கு வர முடியும். அதிமுக பாஜக கூட்டணி, ஆமாம், எதிர்கட்சிங்கிற கான்செப்ட். அப்புறம் இவங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்களா அப்படிங்கிற அந்த நேரத்துக்கு தான் தெரியும். ஏன்னா இவங்க கொள்கை வேறு, அவங்க கொள்கை, அவங்களுக்கு திராவிட கொள்கை, பாஜக வந்து பாசிச கொள்கை, மதவாத கொள்கை. அவங்க ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னா அப்புறம் இவங்களும் ஏதாவது ஒன்று பேசக்கூடிய சமயத்தில் என்னடா இப்படி கட்சி போயிட்டு இருந்தது அப்படின்னா அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பழையபடி ரிட்டர்ன் ஆக வேண்டியதான். இந்த மாதிரிலாம் பலவிதமான சம்பவங்கள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து மீண்டும் மீண்டும் கேட்டிருப்பார் போல இருக்கு அமித்ஷா, எல்லாம் ஒன்று சேருங்க, எல்லாம் ஒன்று சேருங்க, இதுதான் திட்டம். இது அன்னைக்கே போட்ட திட்டம். 2026 நாடாளுமன்றத்துக்குள்ளே போட்டு ஏதாவது பண்ணி விட்டுறாலும் பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் எடப்பாடி ஒத்துக்கவில்லை. 2024 ஒத்துக்க மாட்டேன், 2029 அந்த இது வரக்கூடிய நாடாளுமன்றத்திலே ஒத்துக்க மாட்டேன்னு போட்டு, தேர்தலில் ஒத்துக்க மாட்டேன்னு போட்டு அன்னைக்கே சொன்னார். இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படியாவது எடப்பாடி கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும். அதுக்கு தான் இன்னைக்கு பாஜக மிகப்பெரிய வலையை விரிச்சு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செங்கோட்டையனை வந்து மிகப்பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட், மிகப்பெரிய ஒரு காயா பயன்படுத்துறதுக்கு இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், அதாவது எடப்பாடி வர்றாரு, சந்திச்சுட்டு அமித்ஷா சந்திச்சுட்டு வர்றாரு, பின்னாடி அண்ணாமலை, நயனா நாகேந்திரன் எல்லாம் கூட்டணி சம்மந்தப்பட்ட பேசுறதுக்கு போகிறாங்க. அடுத்த நாள் செங்கோட்டையன் போய் நிர்மலா சீதாராமன் போய் பார்க்குறாரு. அப்படியே அமித்ஷாவையும் பார்த்துடுறாரு, முடிவு போச்சு. அப்போ மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டு யார் அப்படின்னா பாஜகவுக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய செங்கோட்டையன். அவரை வச்சு காயை நவுத்த வேண்டியது. ஆமாம், எல்லாரும் சேரணும், முடிஞ்சு போச்சு. டிடிவி ஆகட்டும், சசிகலாவாகட்டும், மற்றபடி எல்லாம் டோட்டலாக சேர்ந்துடணும். எல்லாம் டோட்டலாக சேர்ந்து ஓபிஎஸ் எல்லாம் டோட்டலாக சேர்ந்தா தான் மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டி. ஆமாம், அநேகமாக வந்து ஜெயித்து விடக்கூட வாய்ப்பு இருக்குது. மக்கள் மனசை மாற்றிடலாம், ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு கடைசி வரை ஒப்புக்கொள்ளவே இல்லை. சரி, எப்படி தான் ஒத்துக்கொள்ள வைக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு கடைசி நேரமாக ஒரு பாயிண்ட்டு குறித்து கொடுத்துருக்காங்க அமித்ஷா. அதாவது வர ஏப்ரல் 6ஆம் தேதி பாம்பன் ரயில் பாலத்தை திறப்பதற்காக மதுரைக்கு வர்றார் மோடி. இதே மோடி தான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் வந்தார் நினைக்கிறேன். ஓபிஎஸ் போய் பார்த்தாரு, பூங்கொத்து கொடுத்து. எடப்பாடி கடைசி வரைக்கும் போகவே இல்லை. அது கூட மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டு இருந்தது. அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்படையில் இருந்தார். அப்புறம் 2024 0. இன்னைக்கும் அந்த ஒரு எதிர்ப்படையில் இருக்கிறாருன்னா அதனுடைய கண்ணோட்டம் வேறு. மற்றவங்கள உள்ள நுழைய விட்டா அப்புறம் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது நம்ம இருக்க முடியாது. அப்புறம் மற்றவங்க எல்லாம் வந்துட்டா நம்ம வெளியே போயிட வேண்டியதான். அந்த எதிர்ப்பில் இருக்கிறாரு. அதை நன்கு புரிந்து கொண்ட பாஜக வந்து
செங்கோட்டையன் எனக்கு பயன்படுத்துவாங்க. ஆமாம், போனார் அந்த செங்கோட்டையன், நிர்மலா சீதாராமன், மற்ற சோன்ஸ், அமித்ஷா எல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு சென்னை வந்தாச்சு. வந்த உடனே இப்போ அவருக்கு அங்கே சொல்லிட்டு வந்திருப்பார் போல், எனக்கு வந்து எடப்பாடி சம்பந்தப்பட்ட தொண்டர்கள் சம்பந்தப்பட்ட வகையிலும் எடப்பாடி வகையிலும் எனக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கு, அதனால வந்து எனக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வேணுமா செங்கோட்டையனுக்கு பாருங்க. அதற்கும் பாஜக சம்மதித்திருப்பதாக தகவல். அதுக்குண்டான உளவுத்துறை மற்ற யார் எப்படிலாம் ஒரு பார்ப்பாங்க இல்லையா, அதை வந்து இனி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எந்த நேரத்திலும் செங்கோட்டையனுக்கு, அதிமுக செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட விடும் அப்படிங்கிறது தான் தகவல். இந்த விஜய்க்கு கொடுத்த தாவேக்கா விஜய் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அவரு கேட்டாராங்கிறது தெரியல, மற்றபடி அவரும் பி டீமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவங்க வந்து டக்குன்னு இந்த அளவுக்கு பெரிய விஷயத்தை கொடுக்க மாட்டாங்க. தமிழக அரசுக்கு பைசா கொடுக்காத ஒரு அரசு பாஜக. மற்றபடி எல்லா வகையிலையுமே வந்து ஓரவஞ்சனை காட்டி கொண்டிருக்க பாஜக இது எப்படி கொடுக்கும்? ஒரு மாசத்துக்கு மினிமம் வந்து 7 லட்சமா என்னமோ செலவாகும் இந்த ஓய்பிரிவு பாதுகாப்புக்கெல்லாம். 7 லட்சம் யார் அப்பம் விட்டு சுத்தம்னா உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி கேட்கணும். டக்கு டக்குன்னு ஓய்பிரிவு கொடுத்துட்டா முடிஞ்சு போயிருமா? காசு யார் கட்டுவா? மக்களுடைய காசு இல்லையா? நம்ம அன்னைக்கு நடந்த பொதுக்குழுவில் வந்து விஜய் பேசியிருக்கிறாரு, பாஜகவை எதிர்த்து பேசியிருக்கிறார். மோடிஜி, மோடி சார், இது பிரதமர் சார் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் இருக்கு. அதையும் மீறி அவங்க வந்து ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி செங்கோட்டையனுக்கு எந்த நேரத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய விஷயம் கொடுத்துட்டாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கு முடிஞ்சு போச்சு. என்ன சொல்ற? இந்த இப்போ நடக்க போகுது. ஏப்ரல் 6ஆம் தேதி வரப்போறாரு மதுரை. ஆமாம், அதுக்கு உண்டான என்ன ஏற்பாடுங்கிறது ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. பாம்பன் பாலம், ரயில் பாலம் திறப்புலா முடிச்சுட்டு இவர் வருவார் மதுரைக்கு. போகக்கூடிய சமயத்தில் எடப்பாடியை சந்தித்து எல்லா விஷயத்தையும் பேசுகிற மாதிரி இன்னைக்கு பெரிய ஒரு அஜெண்டா போட்டாச்சு. அந்த அஜெண்டாவில் வந்து கட்டாயமாக எடப்பாடி ஒத்துக்கொள்வார் அப்படிங்கிற தகவல் போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்க மோடிட்டு என்ன எதிர்ப்படையாக பேச போறாரு அப்படிங்கிறது அந்த நேரத்துக்கு தான் தெரியும். அமித்ஷாவை பார்த்து முடிச்சாச்சு. அப்புறம் எதுக்கு மோடியை பார்க்கணும்? முதல்ல சொன்ன மாதிரி தான் 1.5 வருஷத்துக்கு முன்னால இதே மோடி வந்தாரு, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டாரு. இப்ப எதற்காக பார்க்க வேண்டும் அப்படின்னா தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடா பார்க்கல. ப்ரெஷர், பாஜகவோட ப்ரெஷர். ஆமா, நீ வாட்டுக்கு 1 ஓகேங்கிற, 2 வேணாங்கிற, 3 ஓகேங்கிற, 4 வேணாங்கிற, ஏற்றுக்கவே முடியாது. நாங்க ஜெயிச்சா ஆகணும்ப்பா, எங்களுடைய டார்கெட் அது. எங்களது 40 வருட இது எதிர்கால திட்டம். 40 வருஷம் நாங்கள் வளர்த்து தென்னிந்தியாவே ஆளுவோம். ஆமாம், ஒரு கூட்டத்தில் சொன்னார், தெலுங்கானாவில் ஒரு கூட்டத்தில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னே சொன்னார் எனக்கு. ஆமாம், அதனால் வந்து நாங்கள் கட்டாயமாக ஆண்டு தான் ஆகும் தென்னிந்தியாவுக்கு. என்ன ஏற்பாடு? நீ தான் பகடைக்காய். ஆமாம், அந்த பகடைக்காயை நாங்கள் பயன்படுத்தோம் இல்லையா? செங்கோட்டையை பகடைக்காயாக பயன்படுத்தி எப்படி பண்ணுவோம்? பண்ணிடுவோம். ஒன்றைய ஓரம் கட்டிடுவோம். ஆமாம், ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தா செங்கோட்டை இன்னும் டாப்பு முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி திட்டம் என்ன சொல்ற அப்படி கேட்கறதுக்காக 2வது சந்திப்பாக நல்லா புரிஞ்சுக்கும். மோடியை சந்திச்சு எல்லாத்துக்கும் ஓகே ஓகே தலையாட்டி இருந்தா இது அமித்ஷாவை சந்திச்சு எடப்பாடி ஓகே ஓகேன்னு சொல்லியிருந்தா எதற்காக அந்த எடப்பாடியை மோடியை சந்தின்னு சொல்லணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அமித்ஷாவை சந்திச்ச வகையில் ஏதோ பேலன்ஸ் இருக்கு. அப்ப அந்த மோடி சந்திச்ச வகையில் தீர்த்துக்குங்க. ஆமா, அதான் கடைசி ரிப்போர்ட். அதுக்கு மேல அவங்க சொல்ல முடியாது. அதாவது ஆச்சா போச்சான்னா டம்மி பீஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து செங்கோட்டையில் உள்ள நுழைச்சு கட்சியை பிரிச்சு, ஆமா, புதுசா பேர் வச்சாலும் வச்சிருவாங்க. ஆனா அதிமுகங்கிற பேரை அழிக்க மாட்டாங்க. யாரு வேண்டா? பாஜக அதிமுக இல்ல பாஜக 2 டீம் இல்ல வேறு ஏதாவது சைடில் இப்பதான் படம் எடுக்கிறாங்க, பாகம் 1 பாகம் 2 அது மாதிரி வேற ஏதாவது பேர் வைக்க போறாங்களா அப்படிங்கிறது தெரியும். ஆனா ஒண்ணு, அதிமுக ரெட்டை இலை, இந்த 2 பாஜக விடாது அப்படியே கொண்டு போயிடுவான். ஆமா, என்ன சொல்றேன்னு கேட்டாச்சு. அதற்கு வந்து எடப்பாடி
மோடி வந்ததுக்கு பின்னால் சம்மதம் சொல்ல போகிறார். இப்போ ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. இல்லை நான் வந்து சேருவதற்கு ஒப்புக்கொள்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த அறிவு முதலே இருந்திருந்தால் பாஜகவோட துணையே கிடையாது. நாங்கள் பல வீடியோ சொல்லியிருப்போம். இந்த அறிவு முதல்ல இருந்திருந்தால் ஓபிஎஸ் பக்கமாக சொல்லிட்டு இருந்தார். ஆமாம், அதை வந்து இவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். இன்னைக்கு செங்கோட்டையில் ஒரு பகடக்காயை பயன்படுத்தி ஒரு ஜம்முன்னு போயிட்டு இருக்க சமயத்தில் இப்போ எடப்பாடிக்கு பய உணர்வு வந்துருச்சு. ஆமாம், முடிஞ்சு போச்சு. பத்தாவதுக்கு அவருடைய சம்பந்தி ஈரோடு ராமலிங்கத்தை துருவணும்னு 650 கோடி ஏய்ப்பு முடிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னும் தூசி தட்டி விடணும்னா அமித்ஷா போய் பார்த்துட்டார் போன வாரம். அதில் பேலன்ஸ் இன்னைக்கு மதுரைக்கு வர்ற ஏப்ரலில் வரக்கூடிய சமயத்தை மோடிகிட்ட மிச்சத்தை பேச போகிறாரு. அதற்கு எல்லாமே சம்மதித்து தான் நான் ஓகே கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி சொல்லிவிட்டதாக தகவல். ஆனால் எடப்பாடி நம்ம மட்டும் நம்பவே முடியாது. சசிகலாவே நம்ப முடியல. சசிகலா அவ்வளோ நம்பிக்கை அந்த பதவியை கொடுத்துட்டு போனாங்க. மீண்டும் வந்து கேட்டதுக்கு வந்து சசிகலாவை கட்சி விட்டு நீக்கிட்டார் எடப்பாடி. அப்புறம் பார்த்தாரு, ஆமாம் எதுக்கு ஓபிஎஸ் அவரே இன்னைக்கு இப்படி ஒன்று ஒன்றா அன்னைக்கு தனிக்காட்டு ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான் வந்து ராஜா, இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவைகளுக்கெல்லாம் வேட்டு வைக்கும் வண்ணமாக இன்னைக்கு பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. அது கூடிய சீக்கிரம் ஏப்ரல் 6ஆம் தேதி மோடியினுடைய சந்திப்புக்கு பின்னால் 7, 8, 9 கட்டாயம் வெட்ட வளர்ச்சியாக தெரிஞ்சிடும். அவ்வளோதான். வெட்ட வளர்த்துமா தெரிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. யார் யார் எப்படிலாம் உஷாராகி கொள்ளார், குறிப்பாக சிறுபான்மை மக்கள். அப்புறம் 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி தான் அறிவிக்கிறோம். அந்த அளவு கரெக்டாக டஃப்பாக பாஜக வந்து கழுத்தை பிடித்து தள்ளுவதைப் போல நெருப்பதைப் போல எடப்பாடியை மிக மிக அருகாமையிலிருந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், அதனுடைய துடிப்பு என்பது எடப்பாடிக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாம், அதன் வெளிப்பாடு 2026 சட்டமன்ற தேர்தல் கட்டாயமாக வெளிப்படும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.